இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்டவரை வாழ்த்துவதற்கு எனக்கு வயது இருக்கிறது, ஆனால் தகுதி இல்லை. தாங்கள் பல்லாண்டு காலம் நெடுவூழி வாழ்ந்து மதுரை மறை மாவட்டத்தை சிறப்பாக எப்படி ஒதுக்கியிருக்கிறீர்களோ, எத்தனை மாற்றங்கள், எப்படி அற்புதமான செயலை செய்கிறீர்களோ, அதே போல மறை மாவட்டத்தை, உயர் மறை மாவட்டத்தை நீங்கள் நிச்சயமாக செம்மைப்படுத்துவீர்கள், வழி நடத்துவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகையான பயிற்சியான உள்ள ஆன்ம பலத்தோடு பணியாற்ற வேண்டும் கேட்டு நன்றி. வாழ்த்துரை வழங்கி இந்த நிகழ்வின் பெருமையையும் ஆயர் அவர்களின் பணியையும் அழுத்தமாக வெளிப்படுத்திய திரு போசே பாண்டியன் அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் தூய சவேரியார் பேராலய திருப்பணிக்குழுவினர் சார்பாக பேராலய பங்கின் அன்பிய ஒருங்கிணைப்பாளரும் எனக்கு உள்ளுக்குள் பாராட்டிக் கொண்டு சொல்லுவார்களே, ஒரே இறைகள் வல்லுநர் சொல்வார், அரகன்ஸ், அறிவில்லாத பக்தி பலனற்றது, சம அளவில் கலந்திருக்க வேண்டும். அப்படி சம அளவில் நம்மளுடைய பேராயர்களை கலந்திருக்கிறதை நான் நேரடியாக பார்த்தது கல்வட்டான்குழி அந்தோணியார் கோயிலில். அப்பொழுதே யார் இந்த அருட்தந்தை, எனக்கு அவர்களை பற்றி அப்போது தெரியாது. இவ்வளவு அதுக்கப்புறம் நான் எஸ்எஸ்எல்சி முடித்து வந்த பிறகு பல கேள்விகள்லாம் கேட்டார், அதெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. ரொம்ப பெருமையாக எடுத்துக்கொண்டு என்னை பேராயர் அந்தோணிசாமி என்டோமென்ட் ஃபண்ட் ஃபார் எஜுகேஷன் என்ற ஒரு நிதி உருவாக்கப்படுகிறது. அது குறித்த விளக்கத்தை இப்பொழுது தந்தை தீபக் அவர்கள் இப்போ விளக்கி சொல்வார். பின்னாடி வாங்க, சைடில் வந்துருங்க. கேமரா கேட்பாரு. உள்ள போய் போன